எங்கள் ஜீவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான அதிகாலை வேளையிலே அருமையான திருச்சபை மக்களாகிய நாங்கள் யாவரும் உம்மை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிற மக்கள், உம்மை கர்த்தர் என்று என்ற அறிந்திருக்கிறவர்கள், உம்மை கிறிஸ்து என்று அறிந்திருக்கிற மக்களாகிய நாங்கள் இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்து ஜீவனை தந்து இந்த ஆலயத்திலே அமர்ந்து தொழுது கொள்ள கிருபை செய்திருக்கிறேன். இந்த வருஷத்திலே 2023 ஆண்டாக இந்த ஆண்டிலே கர்த்தாவே, இயேசு பிறந்த இந்த திருநாளிலே எங்களோடு நீர் பேசுகின்ற உம்முடைய சத்தம், நாங்கள் தியானிக்கிற வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாய் இருக்க உங்களுடைய ஆவியின் அனுகிரகத்தை எங்களுக்காக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு யார் என்பதை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் பிறந்த நாளிலே இந்த தேவதூதர்கள் பாடலின் மூலமாய் வெளிப்படுத்திவிட்டார். இன்றைக்கு 2023வது the birthday of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய 2023வது பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் யார்? வீட்டிலே இருந்தால் பிள்ளைகளுடைய பிறந்த நாளை பெற்றோர் எல்லாரும், நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டாடுகிறோம். பேரண்ட்ஸுடைய பிறந்த நாள் வந்தால் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் யார்? உயிரோடு இருக்கிறவர்களைத்தான், அவர்களுக்கு தான் பிறந்த நாளை கொண்டாட முடியும். மரித்து போனவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுவது அர்த்தம் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் 2023வது பிறந்த நாளை இந்த ஆராதனை மூலமாய் கொண்டாடுகிற நாம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் கொண்டாடுகிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு தான் இருக்கிறார். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் அவரை பற்றி சொன்னது, இந்த இயேசு யார்? அவரே தானே இந்த உலகத்தை படைத்த கடவுள். நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு யார்? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆலயத்தில் போய் இயேசுவை தொழுகிறார்களே, இந்த இயேசு யார்? நம்மை பார்த்து மற்றவர்கள் கேட்டால் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இந்த இயேசு யார் என்று சொல்ல வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தைகளை. இந்த இயேசு யார் என்று மற்றவர்கள், அவரை தெரியாதவர்கள் கேட்டால், கிறிஸ்தவர்கள் இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்கள் இயேசு யார் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். சந்தேகம் இல்லாமல் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். 3 விஷயம். உலகையே படைத்தவரும் அவர்தான். உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் பாவிகள் தான். பாவம் செய்து பாவத்திலேயே மனிதன் சாகக்கூடாது, அவன் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த அவருடைய ரத்தத்தையே சிலுவையிலே சிந்தினார். அதனால இந்த இயேசு பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துவதற்கு வந்த இரட்சகர் என்று சொல்ல தெரியும். ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ மனிதனுடைய ரத்தமோ மனிதனுடைய பாவத்திற்கு அது விமோசனத்தை தர முடியாது. நாம் செய்த பாவத்திற்கு விமோசனம் வேண்டும் என்று நாமே தான் சாகணும். ஆனால் நம்மை படைத்த கடவுள் நாம் சாகக்கூடாது, பாவத்திலேயே செத்து நரகத்துக்கு போகக்கூடாது. பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துவதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான இயேசுவை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே மரித்தது பாவ விமோசனம் கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு இந்த இயேசு இரட்சகர் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். கர்த்தர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்பது, இயேசுவின் பிறந்த நாளிலே அவரை கொண்டாடுகிற பொழுது உயிருள்ளவர்கள் தான் கொண்டாட முடியும், மரித்து போனவர்கள் கொண்டாட முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரை கொண்டாட வேண்டும். மரித்து உயிரோடு இருந்தால் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். அதனாலே தான் அந்த நம்பிக்கையோடு கூட தான் இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் நாம் கொண்டாடுகிறோம், இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம். அப்ப அவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்கள் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவது, இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். அது உங்களுக்கு தான் முதல்ல வந்து சேர்ந்து தான் கடவுள் எனக்கு கூட்டி வந்திருக்கார். உயிர் உள்ளவர்கள் தான் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாளை கொண்டாட முடியும். சரி, உயிர் உள்ளவர்கள் யார்? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் நாம் என்று சொல்லுகிறோம். ரைட்டு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜீவன் அல்லது அந்த வாழ்வை அவரவர்களுக்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிற பொழுதுதான், இன்னொரு விதத்திலே சொன்னால், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவரவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தனி மனிதனும் அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி எல்லாரையும் மீண்டு ரட்சித்திருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார், நான் உங்களிலே வர வேண்டும், உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும், மகனே உன் நெஞ்சை எனக்கு தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்விலே வந்து நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நமக்காக உயிரையே கொடுத்த கர்த்தர். அப்ப நம்ம இன்றைக்கு சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற அத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் எல்லாருமே, என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளிலே அதை கொண்டாடுகிறோம். மரித்து போனவர்கள் கொண்டாட முடியாது, உயிர் உள்ளவர்கள் தான் உயிருள்ள இயேசுவை கொண்டாட முடியும். அப்ப அந்த உயிர் நமக்குள்ளே, இயேசு உயிருள்ளவரை நாம் கொண்டாடுவது உயிர் வேண்டும். அந்த உயிர் தான் இயேசுவே. நமக்கு உயிரெல்லாம் இயேசுவே தான். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு உயிரே இயேசு தான்? கை தூக்கி பார்க்கலாம். எனக்கு உயிரே இயேசு தான், எனக்கு வாழ்வே இயேசு தான். கை கையில் போடுவேன். நான் வெளியெல்லாம் சொல்லிக்கிறாங்க எல்லாருமே, ஒரு கஷ்டப்பட்டு இயேசுவே தான் எனக்கு உயிர், வேறு யாரும் கிடையாது, இயேசுவே தான் எனக்கு. அப்போ நம்ம பைபிள் என்ன பார்க்குறேன்னு சொன்னா, எல்லா மனிதனும் கெட்டு போனவர், எல்லாரும் கெட்டவர், ஒருத்தர் கூட நல்லவர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். புதிய வாழ்க்கை தருவதற்கு